ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டேங்க. இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு என்ன செய்கிறேன்னு பார்த்தலாம் வாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சதுனால எழுந்திரிச்சோன்னே முதல்ல காஃபி போட்டு குடிச்சு ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாவு கடைசியாக போனதுனால வெங்காய மிளகாலாம் நல்லா தாளித்து கொட்டி தோசை ஊற்றிக்கிட்டேங்க. அது கடைசியாக மாவு ஆகிறதுனால பார்த்திங்கன்னா வெங்காய மிளகாலாம் கட் பண்ணி போட்டு தோசை ஊற்றினா சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி சட்னி வச்சு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி முட்டை குழம்பு தான் வச்சுருக்குறேங்க. முட்டை குழம்புக்கு பார்த்திங்கன்னா சாந்துக்கு எல்லாத்தையுமே வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு சாம்பார் பொடியும் அதிலே போட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தாளிக்கும் போதும் பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு 2 மிளகா போட்டு சோம்பு ஒரு துளி போட்டு இப்போ கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஒரு தக்காளி போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு சாந்து அதிலையும் ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வேக வச்ச 4 முட்டையும் அப்புறம் 2 முட்டையும் உடச்சி ஊற்றினா சூப்பராக இருக்குங்க. முட்டை குழம்புக்கு 2மே போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும், குழம்பு சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நைட்டுக்கு மிச்சம் ஆயிடுச்சுன்னா எங்கள் வீட்டில் டிஃபனுக்கு இது தான். சட்னி மட்டும் அரைச்சா போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தயிரும் தாளிச்சிருக்கிறேன். முட்டை குழம்பு வேண்டாங்கிறவங்க தயிர் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி